கொடுத்துக்கிட்டே இரு. அவர் உனக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுவாரு. அவருக்கு பொண்ணே இல்லல்ல, அதனால உன்னை பொண்ணு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாரு. அப்புறம் பாட்டி பாட்டி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். ஆனா நீ அவங்க பேரனோட பொண்டாட்டிங்கிறதுனால உன்னை நல்லபடியா பாத்துக்குவாங்க. நீ வெறும் அவங்க ரூல்ஸ ஃபாலோ பண்ணு. அப்புறம் சமையல் நல்லா பண்ணணும், சரியா? கண்டிப்பா. பிரதீப் பிரதீப் எல்லாரையும் விட ஸ்வீட், எல்லாரையும் விட கியூட். அவன் கூட நீ இருந்தா உனக்கு போரே அடிக்காது. உன்னை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் உனக்கு கொழுந்தனாரா இருக்கிறத விட உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பான். அப்புறம் தேவாவோட ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்க, மனசால ரொம்ப நல்லவங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அம்மா உன் கூட இல்லங்கிற குறையும் உனக்கு இருக்காது. நீ எப்பவாவது மனசை விட்டு பேசணும்னு நினைச்சா அவங்க கிட்ட நீ பேசு. ஓ மை காட் ஷாலினி, நீ அவங்க கூட எல்லாம் பல வருஷம் பழகின மாதிரி எல்லார் பத்தியுமே சொல்ற. ஆனா நீ இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்ல. அப்புறம் எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்? அத சேகர் உனக்கு வீடியோ சாட்ல அறிமுகப்படுத்தி வச்சார்ல, அப்போ நானும் அங்கதான் இருந்தேன். அப்போ அவங்க உன்கிட்ட பேசுனதை வச்சு, உன்கிட்ட பிஹேவ் பண்ணதை வச்சு அவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் எனக்கு ஃபேஸ் ரீடிங் கூட தெரியும். பார்த்துக்கிட்டே இரு.